இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும். சிந்திச்சு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நாம் எல்லோரும் கொண்டு வர வேண்டும். உறுதியாக இது நம் கடமை. இது நான் தேர்தலுக்கு அரசியலுக்கு நான் சொல்வதை விட இது நம் ஒவ்வொருடைய கடமை. யார் என்ன கடமை? நம் பெண்களை நாம் பாதுகாக்க வேண்டும். ஏன்னா நம் பெண்கள் நம்ம கடவுள். நம்ம கடவுள் எல்லாமே பெண்கள் தான். நம்ம குலசாமி எல்லாம் பெண்கள் தான். உலகத்துல அதிக அளவில் பெண் தெய்வங்கள் இருக்கிற மண் தமிழக மண். உலகத்துல அதிக பெண் தெய்வங்கள் இருக்கிற மண் தமிழ்நாடு மண். நம்ம ஆறுகள்லாம் பெண்கள் பேர் வச்சிருக்கிறோம். காவேரி, வைகை, கோதாவரி வச்சிருக்கிறோம். ஏன்? கடவுளா நம்ம வணங்குகின்ற பெண்கள். அப்படிப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியலன்னா துப்பில்லாத ஒரு ஆட்சியை தூக்கி எறியுங்கள். தமிழக மக்களே தூக்கி எறியுங்கள். இவர்கள் ஆண்டது போதும். அதனாலதான் நான் சொல்றேன், இது தமிழ்நாடு முழுவதும் இந்த உணர்வு, அப்படியே கோபம், கொந்தளிப்பு உணர்வு எல்லாமே இருக்கு. இதை இன்னும் நம்ம வெளிப்படுத்தணும். அது உங்களுடைய கடமை. இங்க வந்திருக்கின்ற என் தம்பிகள், என் தங்கைகள், அண்ணன்மார்கள், தாய்மார்கள் அத்தனை பேருடைய கடமையா நான் பார்க்கின்றேன். தமிழக மக்களுக்கு அன்பான வேண்டுகோள், இந்த கொடுங்கோல் ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, சாராய ஆட்சி, ஊழல் ஆட்சி, கஞ்சா ஆட்சி, நேர்மை இல்லாத, திறமை இல்லாத ஆட்சி, திமுக ஆட்சியை அகற்றுங்கள், அகற்றுங்கள், அகற்றுங்கள். தூக்கி எரியுங்கள், எரியுங்கள், எரியுங்கள். தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும். நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். தமிழகத்தை மீட்டெடுப்போம். புதிய தமிழகத்தை நாம் உருவாக்குவோம். நல்ல ஆட்சி உங்களுக்கு கொடுப்போம் என்று உறுதியோடு, நம்பிக்கையோடு, கோபத்தோடு நான் போறேன். நான் இந்த கோபம் எப்ப அடங்கும் தெரியுமா? மே மாதம் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற அறிவிப்பு பிறகுதான் இந்த கோபம் எனக்கு அடங்கும். அதோட நான் மட்டும் இல்ல, நீங்க எல்லாமே அந்த கோபம், அந்த உணர்வு, அந்த வேகம் இருக்கணும். இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் சொல்லுங்க. சொல்லி நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நாம் எல்லோரும் கொண்டு வருவோம் என்று சொல்லி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம், அதாவது அவசரமா நடத்தினது. நம்ம தேர்தல், நம்மளாதான் மாற்றத்தை கொண்டு வரணும். அதுதான் இது நம் கடமை. அந்த வகையிலே நீங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமையாக நாம் கூட்டணியோடு நாம் எல்லோரும் இந்த மாற்றத்தை, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று உறுதியோடு, நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன்.